வணக்கம். சுவையான நண்டு மசாலா செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நண்டை எடுத்து நன்றாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருங்க. நண்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அந்த அளவுக்கு சுவையும் சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து 20 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. 100 கிராம் அளவுக்கு நீள வாக்கில் நறுக்கிய சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்து வதக்குங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேருங்க. நன்றாக வதங்கியதும் 8 பல் பூண்டை நறுக்கி அதுக்கு கூட சேருங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதுக்கு கூட போடுங்க. 150 கிராம் அளவுக்கு நறுக்கிய தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு பார்த்து வதக்குங்க. நல்லா மசிஞ்சு வந்தாதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேருங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேருங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நன்றாக கலக்கி விடுங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு உப்பு கரைசலை அதுக கூட சேர்த்துடுங்க. நன்றாக கொதிச்சு வந்ததும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டுகளை அதுக்கு கூட சேர்த்து கலந்து விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. 2-3 தடவை மூடியை திறந்து கிளறி விடுங்க. நண்டு சீக்கிரமாகவே வந்துடும். தண்ணி வற்றி வரும்போது மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளவுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோக்களுக்கு எங்களது கருவேப்பிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.